சென்னைக்கு பக்கத்துல இருக்கிற 1600 வருஷ பழமையான ஒரு பல்லவர் கால கோயில் எப்படி ஆங்கிலேயர்களோட வரலாற்றுலயும் வைணவ பாரம்பரியத்திலயும் ஒரு முக்கிய இடத்த பிடிச்சிருக்குன்னு நாம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். முதலாவதாக, இந்த ஏரி காத்த ராமருங்கிற பேரு எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? 1798ல கடுமையான மழையால மதுராந்தகம் ஏரி உடையிற நிலைமைக்கு வந்தப்போ அப்போதைய ஆங்கிலேயர் கலெக்டர் கர்னல் லியோனர்ட் பிளேஸ் ராமரை வேண்டிக்கிட்டாராம். உடனே ராமரும் லக்ஷ்மணரும் நேர்ல தோன்றி அந்த ஏரிய காப்பாத்துனாங்கன்னு வரலாறு சொல்லுது. இதுக்கு நன்றிக்கடனா அந்த ஆங்கிலேய அதிகாரி தன்னோட சொந்த செலவுலயே ராமரோட மனைவியான ஜனகவல்லி தாயாருக்கு ஒரு தனி சன்னதிய கட்டி கொடுத்திருக்காருன்னா நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. இரண்டாவதாக, இங்க இருக்கிற ராமர் சிலையோட அமைப்பு. பொதுவா ராமர் சிலைகள் நின்னுகிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ராமர் ஒரு கையில வில்ல வச்சுக்கிட்டு இன்னொரு கையில சீதா தேவியோட கைய பிடிச்சபடி கல்யாண கோலத்துல ரொம்பவே வித்தியாசமா காட்சி தர்றாரு. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, கோயில் உள்ள அனுமனுக்கு சன்னதியே கிடையாது. ஆமாங்க, அவர் கோயிலுக்கு வெளியில அந்த ஏரிய பார்த்தபடி அமைஞ்சிருக்காரு. இறுதியாக, புகழ்பெற்ற வைணவ பெரியவரான ஸ்ரீ ராமானுஜருக்கும் இந்த கோயிலுக்கும் இருக்கிற அந்த ஆழமான ஆன்மீக தொடர்பு.